இதே மதுரையில் அம்பேத்கர் சிலை வச்ச போது அம்பேத்கர் பிறந்த நாளைக்கு எத்தனை பேர் வந்து மாலை போட்டான்? என் மாலை முதல் மாலை விடும். அம்பேத்கரோட உருவத்தை வச்சு இன்னைக்கு வந்து உங்களோட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்காரு தொல் திருமாவளவன். அவர் கூட இருக்கிற வன்னியரசு அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து 50 சீட்டு வேணும், அதுல வந்து 25 பொது தொகுதியில நாங்க நிற்போம் அப்படின்னு சொல்லி அவரோட கோரிக்கை வச்சிருக்கிறார். இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீட்டு காட்டாரு, 100 சீட்டு காட்டாரு. இதுக்கு முன்னாடி ஒரு ரெட்டி ஒருத்தன் வந்தான், அவன் சொன்னான் இந்த மாதிரி அவர் தான் துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு சொன்னான். இதெல்லாம் வந்து எங்க பாருங்க, கேட்கறது. இப்போ ஒரு குழந்தை இருக்கு, பால் வேணும்னா என்ன செய்யும்? ஆளும் பெத்தவன் என்ன பண்ணுவான்? சரி கூப்பிட்டு பால் ஆத்துவான், சரியா? அது மாதிரி அவங்க கேட்குறாங்க, அவங்க எங்கள்கிட்ட வருவாங்க, நாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி பாலை ஊற்றி, ஏன் நீங்க எம்எல்ஏ கேட்கல? என்ன நான் எம்எல்ஏ போய் நான் என்ன அங்க கழட்டிட போறேன்? ஒன்றும் கிடையாது, சட்டமன்றம் கூட்டணி போக போறேன், படியை கொடுக்க போறாங்க, மாச சம்பளம். அப்போ உங்க கட்சியில இருக்க எம்எல்ஏ அப்புறம் இதுதான் பண்றாங்க. எல்லாத்துக்கும் அவங்க எங்க கட்சியில இருக்கவங்க மட்டும் இல்ல, எல்லா கட்சியில இருக்க எம்எல்ஏக்கள் 234 பேருமே கேண்டீன்ல போய் வடை சாப்பிடுறாங்க. 34 பேர் இல்ல. திரு பாலாஜி, செந்தில் பாலாஜி அவர் இருக்காரு, அவர் மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுகளின் பெருச்சாலி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காதுல. நீங்க எங்களுக்கு வந்து இப்ப டாஸ்மாக்ல வந்து ஏற்கனவே 41 எஃப்ஐஆர் இருக்கு. அந்த 41 எஃப்ஐஆர் வந்து 38 எஃப்ஐஆர் வந்து நம்மளுடைய எடப்பாடி ஐயா ஆட்சி காலத்துல போடப்பட்டது. கட்டத்துக்கு போவோம். இன்னொன்னு விஷயம்னா, ரொம்ப நம்ம எல்லாம் எதிர்பார்க்கறது வந்து நம்மளோட சட்டத்தை வகுத்தெடுத்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், அவரோட உருவத்தை தாங்கி ஒரு சில கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து கோலோச்சணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவரவே வந்து அரசியலாக்கி இன்று ஒரு ஆதாயம் தேடுற மட்டும் நிக்கிறாங்க. அப்படி நிக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இதே மதுரையில் அம்பேத்கர் சிலை வச்ச போது அம்பேத்கர் பிறந்த நாளைக்கு எத்தனை பேர் வந்து மாலை போட்டான்? என் மாலை முதல் மாலை விழும். அது தெரியுமா உங்களுக்கு? முதல் மாலை என் மாலை தான் வந்திருக்கேன். நான் வந்து எந்த ஜாதி பார்க்கல, இது பார்க்கல, நான் தான் போடுவேன். ஆனா என்ன காரணம்னா, அவர் வந்து நல்ல மனிதர். அவர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை கொடுத்தாரு. இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அவர் கொடுத்த சட்டப்படி எல்லாமே பாஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த நாடு அமெரிக்காவுக்கு ஈக்குவலா வந்திருக்கும். ஆனா அவருக்கு கொடுத்ததா அன்றைக்கு இருந்த பாப்பானுங்க எல்லா பேரும், அந்த கமிட்டியில இருந்ததெல்லாம் பாப்பாங்க தான். இவர் ஒருத்தர் தான் இந்த தமிழர். ஸோ எல்லா பேரும் வந்து தமிழருங்கிற, நான் பிராமின். ஸோ ஆகையினால எல்லாத்தையும் நீக்கிட்டானுங்க. நீக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை நீங்க சொல்ற வரலாற்றுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அடுத்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா, அம்பேத்கரோட உருவத்தை வச்சு இன்னைக்கு வந்து உங்களோட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்காரு தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் கூட இருக்கிற வன்னியரசு அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து 50 சீட்டு வேணும், அதுல வந்து 25 பொது தொகுதியில நாங்க நிற்போம் அப்படின்னு சொல்லி அவரோட கோரிக்கை வச்சிருக்கிறார். இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்து வாயிலா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை கேளுங்க, சொல்லலாம். அவரு திரு அவருக்கு பேர் என்ன? வன்னியரசு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், திருமாவளவன் அந்த கட்சியினுடைய தலைவர். அவங்க என்ன பண்றாங்க? ஒரு அரசியல் கட்சி நடத்துறாங்க. ஒரு அரசியல் கட்சி நடக்குறவங்க இத கூட அவங்க பேச இயலன்னா அப்புறம் அவங்க கட்சி நடத்தி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இதையாவது நான் பேசினா தானே அவன் தொண்டை அவன் கூட நிப்பான். சரி, ரைட்டு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனதெல்லாம், வாய்க்கு வந்ததெல்லாம் இங்க பாருங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவன் தான் அவியலா பண்றான், அரசியல் தானே பண்றான். இப்ப கட்சிக்காரங்க அதைத்தானே சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சில பேர் சலசலப்போட அதானே சொல்றாங்க. இவரு கேட்பாரு, 50 கேட்பாரு, இதை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சார், நான் அப்படி சொல்ல மாட்டேன் சார். நான் வந்து என்னுடைய அரசியல், நான் பயின்ற அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எனக்கு அவ்வாறு சொல்லி கொடுக்கல. அவங்க எல்லாம் இருக்காங்களா? அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. இப்ப கரண்ட்ல உள்ள தலைவரை பத்தி தான் நம்ம பேசணும். கரண்ட்ல உள்ள தலைவர்களை பத்தி நான் கத்துக்கிட்ட கல்வி அந்த அவங்கள்ட்ட இருந்து படிச்சுக்கிட்ட பாடம். நான் பேசுறது வந்து நாகரிகமா தான் பேச முடியும். நீங்க அரசியல் கட்சி வந்து நம்ம கூட கூட்டணி வந்துட்டாங்கிறதுக்காக அவங்களை மட்டப்படுத்தி பேச இயலாது. இல்லையே, பாருங்க, அவங்களுடைய வாக்கு சதவீதத்தினாலதான் கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுச்சு. அதை மறுக்க இயலாது. எங்க தலைவரே சொல்லிட்டாரு, மேடையிலேயே சொன்னாரு, எங்களுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு என்னுடைய வெற்றியினுடைய வாக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆகையினால இதுல வந்து அவர் 50 சீட்டு காட்டாரு, 100 சீட்டு காட்டாரு. இதுக்கு முன்னாடி ஒரு ரெட்டி ஒருத்தன் வந்தான், அவன் சொன்னான் இந்த மாதிரி அவர் தான் துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு சொன்னான். இதெல்லாம் வந்து எங்க பாருங்க, கேட்கறது. இப்போ ஒரு குழந்தை இருக்கு, பால் வேணும்னா என்ன செய்யும்? ஆளும் பெத்தவன் என்ன பண்ணுவான்? சரி கூப்பிட்டு பால் ஆத்துவான், சரியா? அது மாதிரி அவங்க கேட்குறாங்க, அவங்க எங்கள்கிட்ட வருவாங்க, நாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி பாலை ஊற்றி
அனுப்பிச்சு வச்சிருவோம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா பால் கொடுக்கறது இல்ல, லட்டு அப்படின்னு சொல்லி எழுதி கையில கொடுக்குறீங்க. லட்டுன்னா இனிச்சிருமா சார்? நீங்க ஆட்சி பொறுப்புல இல்லாத போது எத்தனை எம்எல்ஏ இருந்தா என்ன, எம்பி இருந்தா என்ன? நீங்க நினைச்சீங்களே, ஏன் நீங்க எம்எல்ஏ கேட்கல? என்ன நான் எம்எல்ஏ போய் நான் என்ன அங்க கழட்டிட போறேன்? ஒண்ணும் கிடையாது. சட்டமன்றம் கூட அன்னைக்கு போக போறேன், படியை கொடுக்க போறாங்க, மாச சம்பளம். அப்ப உங்க கட்சியில இருக்க எம்எல்ஏ கூட இதுதான் பண்றாங்க. எல்லாத்துக்கும் அவங்க எங்க கட்சியில இருக்கவங்க மட்டும் இல்ல, எல்லா கட்சியில இருக்க எம்எல்ஏக்களுக்கு 234 பேருமே கேண்டீன்ல போய் வடை சாப்பிடுறாங்க. 34 பேரும் இல்ல, அமைச்சர் பெருமக்கள் அவங்க ஆட்சியில இருக்கிறதுனால அவங்க அந்த பகுதியில இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை பார்ப்பாங்க. நாங்க ஏதாவது குறைகளை சொன்னா அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இதுல ஒண்ணும் பெரிய இல்ல. நீங்க மத்த கட்சி எல்லாம் ஊழல் இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலே இல்லைன்னு சொல்றீங்க. இன்னைக்கு ஐயா துரைமுருகன் அவர் பாத்தீங்கன்னா அவர் மேல அவரு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஊழல் இருக்குது. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா திரு பாலாஜி, செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு, அவர் மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுகளின் பெருச்சாளி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காதுல. நீங்க அடுத்தவங்க என்ன சொல்றீங்கன்னா, அடுத்த உங்க கண்ணுல இருக்கிற பெரிய விட்டத்தை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு சிறு துரும்ப நீங்க பாக்குற மாதிரி தானே இது. இல்ல, செந்தில் பாலாஜி மேல இருக்கக்கூடிய வழக்கினுடைய மொத்த அமௌண்ட் எவ்வளவு? 1,18,000 ரூபாய். அந்த வழக்கை தொடுத்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்த வழக்கு, அவர் என்ன பண்ணாரு, ஒரு தப்பு பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி. அவருடைய பிஏ பண்ணதுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாரு. திருப்பி கொடுத்ததுனால இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. அது மட்டும் கிடையாது, இப்ப டாஸ்மாக் ஊழல்ல ஜாமீனே கிடைக்கலையே. டாஸ்மாக் ஊழல்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு டாஸ்மாக் ஊழல், ஆமா, இப்பதான் ஜாமீன் கொடுத்திருக்காங்க. என்ன எஃப்ஐஆர் இருந்துச்சு? சும்மா இந்த மாதிரி எஃப்ஐஆர்லாம் இல்ல, ரூபாய் 10 ரூபா வாங்கினது, எக்ஸஸா வாங்கினது, சைட் கம்பெனி மூலியமா வந்தது. பாருங்க, நீங்க அதெல்லாம் அந்த வழக்கெல்லாம் இல்லைங்க, இல்லாத. அதாவது நீங்க கொஞ்சம் நீங்க கோத்துரு பண்ணுங்க, பேப்பரை பாருங்க, நியூஸை கேளுங்க, நடைமுறையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. எங்களுக்கு இப்ப டாஸ்மாக்ல ஏற்கனவே 41 எஃப்ஐஆர் இருக்கு. அந்த 41 எஃப்ஐஆர் 38 எஃப்ஐஆர் நம்மளுடைய எடப்பாடி ஐயா ஆட்சி காலத்துல போடப்பட்டது. எங்க ஆட்சி காலத்துல போட்டது 3 எஃப்ஐஆர் தான். இந்த எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டு இடி உள்ள வருது. உள்ள வந்த உடனே இடி என்ன சொல்லுது, 1000 கோடி ஊழல்னு சொல்லுது. கண்டிப்பா சொல்லுது இல்ல, இடி 1000 கோடி ஊழல்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு 2-3 பேர்த்துடைய பேரை சொல்லி அவங்களை எல்லாம் வீடுகள்லாம் போய் சீல் பண்றாங்க. ஆமா, அவர் புதுசா கட்டிட்டு இருந்த வீடியோ சீல் பண்ணாங்க சார். சொல்றதை கேளுங்க சார், சீல் பண்ணாங்க. அதே கோர்ட் என்ன சொல்லுச்சு, யாரு உங்களுக்கு சீல் பண்ற அதிகாரத்தை கொடுத்தது? சீல் பண்ற அதிகாரத்தை யார் கொடுத்தது? இல்ல, நாங்க சீல் பண்ணல, பேப்பரை தான் ஒட்டிட்டு வந்தோம், எங்களுடைய நாலேஜ் இல்லாம ஓபன் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் என்ன? அதுதான் சீல் பண்றது. நீங்க பூட்டை போட்டு அது மேல ஒரு முத்திரையை குத்துனா மட்டும் சீல் இல்லை. இது சொன்னாலே இதுதான் நீங்க இந்த மாதிரி பண்ண தப்புன்னு சொல்லி, அதாவது நீதிமன்றம் கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு பத்தி விட்டுச்சு. இன்னைக்கு இப்போ சொல்லுங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மாண்புமிகு உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, 37,844 கோடி டாஸ்மாக் ஊழல் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் பஸ் வாங்கினதுல, அது வாங்கினதுல, இது வாங்கினதுல மொத்த ஊழல் திமுக அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாரு. அட மானம் கெட்டவனே, நீ எங்க பதவியில இருக்க? ஒன்றிய அரசு பதவியில தானே இருக்க, நீ தானே உள்துறையில இருக்க, உனக்கு தானே எல்லா அதிகாரமும் இருக்கு. உடனே உன் கவர்னரை கூப்பிடு, கவர்னரை கூப்பிட்டு இந்தாயா இதெல்லாம் இருக்குது, நீ ஒரு இதை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய். ஏன்னா இப்ப ஆர்டிகல் 317 படி ஒன்றும் பண்ண முடியாது. நீ கோர்ட்ல போ, இந்த மாதிரி இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமா நீ நிரூபிச்சு இந்த கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ண. சரி, அப்புறம் ஏன் அவருக்கு உனக்கு பதவி முக்கியமா இல்ல ஜாமீன் முக்கியமான்னு கேட்டாங்க. அது கேட்டது அவருக்கு ஜாமீன் கொடுத்தது அந்த வழக்கு தான். எந்த வழக்கு? டிரான்ஸ்போர்ட் ஊழல் வழக்கு தான். அந்த டிரான்ஸ்போர்ட் வழக்கு ஊழல்ல அவர் இடி அத்துமீறி இந்த இடி பண்றது எல்லாமே திமுக ஆட்சி காலத்துல சரி, அதிமுக ஆட்சி காலத்திலயும் சரி, இது நமக்கு மட்டும் இல்ல, த்ரூஅவுட் இந்தியா பூராத்தையும் அவங்க ஆளாத மாநிலங்கள்ல, இதுல குஜராத்ல என்ன, இதுல நம்ம மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி இதுல என்ன நடந்துச்சு, நம்ம கர்நாடகால என்ன நடந்துச்சு, டெல்லியில என்ன நடந்துச்சு, எல்லா மாநிலங்கள்லயும் ஈடிங்கிறத வச்சுக்கிட்டு மிரட்டி பாக்குறான். இந்த ஈடிக்கு இந்த அதிகாரம் கிடையாது, புரியுதுங்களா? அதனால மணி லேண்டிங் இருந்தா தான் வர முடியும். மணி லேண்டிங் இல்லாத போது நீ எப்படி உள்ள வந்துகிட்டு கம்ப விட்டு ஆட்டுற? இது எப்படியாவது
குற்றச்சாட்டுகளை சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அங்க இருக்கவங்களை எல்லாம் இப்போ செந்தில் பாலாஜி இவ்வளவு நாள் போட்டான், வேற ஒரு ஆளா இருந்தா அவன் பாஜக பக்கம் போயிருப்பான். சரியா? அதே மாதிரி இவர் ஏற்கனவே கட்சியில இருந்து வேற கட்சியில இருந்து வந்தவர், வேற கட்சியில பாரதிய ஜனதா கட்சியில இருந்து வந்த இப்ப நினைச்சா போக வேண்டியதானே? இங்க பாரு, போக வேண்டியதான். நீங்க யாருக்காக சொல்றதுக்கு? இல்ல போகலாம், நீங்க போக கூடாது நீங்க சொல்லி என்ன பாருங்க, நான் சொல்றது ஒரு விஷயம் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி இருந்திருந்தா அவர் அன்னைக்கு அந்த கட்சிக்கு கூப்பிட்டான், நீ இந்த கட்சிக்கு வந்தேன்னா உன் பேர்ல இருக்க வழக்கு வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொன்னா. இதே கோர்ட்லயே அப்டேவிட்ல தாக்கல் பண்ணிருக்கு. அம்மா இந்த விஷயத்திலயும் பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்து மறுபடியும் மாற மாட்டாருன்னு என்ன செய்யுது? நீங்க நீதிமன்றத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க.